ஹோம் டைரக்டரியில தான் இருக்கும். கேட் யூஆர்எல்ஸ் கரெக்டா? யா யூஆர்எல்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஒன்னொன்னா கர்வ் பண்ண போறோம். ஓகே, கர்வ் பண்ணி யூஆர்எல்ஸ் ஈக்குவல் டு அப்படி நான் தரேன். ஸோ எனக்கு யூஆர்எல் ஈக்குவல் டுலாம் இதுல வருது. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்களா ESPXல ஒன்னு இருக்கு, யூஆர்எல்ஸ் ஈக்குவல் டு இங்க அந்த யூஆர்எல்ஸ் அதோ இங்க இருக்கு. மேபி இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பாக்குறப்போ நமக்கு கிடைக்கலாம், வல்லபிளா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், நமக்கு தெரியாதது. சொல்றேன். அதே மாதிரி நமக்கு ஃபைல் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்ப்போம். ஃபைல் ஈக்குவல் டு இல்ல. இதெல்லாம் நீங்க வந்து மனப்பாடம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த என்னோட டாக்குமெண்ட் இதை பாருங்க, இந்த டாக்குமெண்ட் பாருங்க, இது என்னோடது. யூஆர்எல் ஃபைல்ஸ் பார்ட் சோர்ஸ் யூஆர்எல் இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு அது எல்லாத்துக்கும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகேவா? இங்க ஒரு யூஆர்எல் இருக்கு. இது மேபி உண்மையிலே இது இருந்து நமக்கு வந்து வல்லபிளா இருக்கலாம். ஸோ காப்பி லிங்க் அட்ரஸ் நான் தரேன். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இது நம்ம ப்ரௌசர் கூட வேணாம், நம்ம இதுல ட்ரை பண்ணலாமே.